தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் குருதேவர் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. எல்லாம் இறைவன் செயல் என்பது குறித்து முதலில் சிந்திப்போம். குருதேவர் சுவாமி சிவானந்தரிடம் காணப்பட்ட பல தெய்வீக குணங்களுள் இந்த வைராகியம் அல்லது பற்றின்மையே சிறந்ததாக அமைகிறது. தாமரை இலை தண்ணீர் போல அவர் ஜெகத்தோடும் கூடி வாழ்ந்தார். உலகத்தை அவர் மனப்பூர்வமாக துறந்தார். எனவே உலகோர் அனைவரும் அவர் பின்னால் சென்றனர். கீதையில் கண்ணபிரான் 2ஆம் அத்தியாயத்தில் விளக்கி கூறும் ஸ்திதப்பிரஜ்ஞனுக்குரிய இலக்கணங்கள் அனைத்தும் ஒருங்கே குருதேவரிடம் காணப்பட்டன. ஒருமுறை ஸ்காட்லாந்திலிருந்து குருதேவரை தரிசிக்க வந்த மேயோ என்பவர் அவரிடம், சுவாமிஜி, திடீரென்று உங்களை சிலர் தாக்க வந்தால் அவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள நீங்கள் முயல்வீர்களா? அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். சும்மா இருந்து விடுவேன். நான் என்னை இறைவனிடம் பூரணமாக ஒப்படைத்து விட்டேன். அவன் விரும்பியது நடக்கும் என்று குருதேவர் பதில் சொன்னார். அதை கேட்ட அந்த பக்தர், இவ்விதம் உங்கள் வாழ்வில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தது உண்டா என்று மீண்டும் கேட்டார். ஒன்றல்ல, பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. 3 வருடங்களுக்கு முன் ஆசிரம விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து 4000 ரூபாய் பெருமான வெள்ளி பாத்திரங்கள் களவு போயின. திருடனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேக ஆசிரமங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் உண்டு. ஆனால் நான் அத்தகைய காவலர் யாரையும் இங்கே வைத்துக்கொள்ள மறுத்துவிட்டேன். ஏதோ கொஞ்சம் நல்ல காரியம் செய்வதற்காக கடவுள் இந்த ஆசிரமத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை பாதுகாப்பது அவரது பொறுப்பு என்றார். 1947ஆம் வருடம் ஜனவரி மாதம் ஆசிரமம் ஒரு பயங்கரமான தீ விபத்திற்கு உள்ளானது. கட்டடம், கால்நடை, புத்தகங்கள் என பல வகையில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. ஆசிரமத்தில் உள்ள ஏனையோர் அது குறித்து பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாயினர். ஆனால் குருதேவரோ ஒன்றுமே நடக்காதது போல் மலர்ந்த முகத்துடன் வந்த விருந்தினரை வரவேற்ற வண்ணம் இருந்தார். 1949ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்த பிரமுகர் ஒருவரை தம் குட்டீருக்கு அழைத்துச் சென்று குருதேவர் ஒவ்வொரு பகுதியாக காண்பித்தார். அந்த கட்டடத்தில் இருந்த அறைகளை பார்த்துவிட்டு அந்த பக்தர், சுவாமிஜி, நீங்கள் இங்கேயா வசிக்கிறீர்கள்? சரியான காற்றோட்டம் கூட இல்லாமல் இது ஒரு சிறைக்கூடம் போலல்லவா காட்சியளிக்கிறது. சூரிய ஒளி அறைக்குள் வருவதற்கு ஆலோசிக்கிறதே. ஏதோ நடுப்பகலில் மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது. இவை அறைகள் அல்ல, குகைகள். குகை கூட இதைவிட பெரியதாக இருக்கும். நீங்கள் இங்கிருந்து கொண்டா இத்தனை வேலைகளையும் செய்கிறீர்கள்? புத்தகங்களை வைக்கவே இடம் போதவில்லையே. ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போவதானால் அலமாரி, நாற்காலி, மேஜை ஆகியவற்றின் மீது இடிக்காமல் போக முடியாது. அவ்வளவு இட நெருக்கடி. படுக்கை அறையின் சுவர்கள் ஈரமாக இருக்கின்றனவே. நீங்கள் எப்படி இங்கே வருஷக்கணக்கில் வசிக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என் போன்றவர்களால் 6 மாதம் கூட இதில் தங்க முடியாது. வேறு ஏதாவது சௌகரியமான அறைக்கு நீங்கள் போகக்கூடாதா சுவாமிஜி என்று தம் மனதில் இருந்ததை வெளியிட்டார். அதை கேட்ட சுவாமிஜி, எனக்கு இந்த இடம் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது என்றார். ஆச்சரியத்துடனேயே அந்த நபர் குருதேவரை வணங்கி விடை பெற்றார். ஆனால் மற்றவர்களது உடல் நலம் மற்றும் சௌகரியங்கள் குறித்து குருதேவர் மிகவும் கவனமாயிருந்தார். விருந்தினர்கள் தங்குவதற்காக நவீன முறையில் பல கட்டடங்களை கட்டுவித்தார். வெகு தூரத்தில் இருந்து தங்களது சேமிப்பு முழுவதையும் செலவழித்து தம்மை காண வரும் பக்தர்களுக்கு
அத்தகைய வசதிகளை செய்து கொடுப்பது தம்முடைய கடமை என்று அவர் கருதினார். அவர்களுக்கு ரொட்டி, ஜாம், வெண்ணெய் போன்ற உணவுப் பொருள்களையும் ஆப்பிள் போன்ற பழங்களையும் அனுப்புவார். நியூயார்க், பாரிஸ், லண்டன், மெல்போர்ன் போன்ற உலகின் பல பகுதிகளில் இருந்தும் வந்துள்ள பக்தர்கள் ஆசிரம நடைமுறையை பின்பற்றுதல் இயலாது என்பதை அறிந்த குருதேவர் அவர்களுக்காக பிரத்யேகமாக அருகாமையில் உள்ள காட்டுப் பகுதிகளில் ஆன்மீக முகாம் நடத்தி அதில் பங்கு கொள்வார். கங்கையில் படகு கீர்த்தனம், இசை கச்சேரிகள், யோக திரைப்படங்கள், விசேஷ விருந்துகள் போன்றவற்றிற்கும் ஏற்பாடு செய்வார். விருந்தினரை வரவேற்று உபசரிப்பதில் குருதேவர் விசேஷ கவனம் செலுத்தினார். அவரை பொறுத்தமட்டில் விருந்தினரே கடவுள். அவர்களை நன்கு உபசரிப்பதே உண்மை சமயமாகும். அவரை எவராவது மாலை 5 மணிக்கு வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் 4:45 மணிக்கே குருதேவர் அவரை வரவேற்க தயாராய் விடுவார். விருந்தினரை காக்க வைத்தல் தகாது என்பது அவரது கொள்கை. தாம் ஒரு மகாத்மா, தம்மை பார்க்க வருபவர்கள் மணிக்கணக்காக காத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் கொஞ்சமும் கிடையாது. தமது அன்றாட அலுவல்களில் வினாடி தவறாத ஒழுங்குபாட்டை குருதேவர் கடைபிடித்து வந்தார். உடல் நலமில்லாத போதும் கூட அவர் அதில் பிசக மாட்டார். ஒரு சமயம் 1952 வருடம் பனிக்காலத்தில் வாத நோயால் குருதேவர் மிகவும் அவஸ்தைப்பட்டார். இருக்கையிலிருந்து நகரக்கூடாது என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். அதையும் மீறி தமது குட்டீரிலிருந்து படிகளில் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து தவழ்ந்து ஏறி பச்சை குழந்தையைப் போல் ஊர்ந்து சென்று அலுவலக வேலையில் ஈடுபடலானார். அதைக் கண்ட பக்தர்கள் மனம் இறங்கினர். மற்றவர்கள் அதிசயித்து நின்றனர். எந்த நிலையிலும் அவர் செய்த மக்கட்தொண்டு தடைப்பட்டதே கிடையாது. 1954 குருதேவர் டைபாய்டு காய்ச்சலினால் வருந்திய சமயத்திலும் கூட தனது சீடர்களின் உதவியுடன் தான் செய்ய வேண்டிய பணிகளை செய்து வந்தார். மலைமுகட்டில் அடர்ந்த பனி படர்ந்த பனிக்காலத்து அதிகாலை நேரமாகட்டும் அல்லது மேகங்கள் செறிந்த கொட்டும் மழைக்காலமாகட்டும், காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் குறித்த காலத்தில் குருதேவர் தமது அலுவலகத்திற்கு வர தவறியது கிடையாது. அப்பொழுது அலுவலகத்திற்கு வேறு யாருமே வந்திருக்க மாட்டார்கள். அலுவலகத்திற்கு குருதேவர் கிளம்பிவிட்டார் என்ற தகவல் தெரிந்ததும் ஏனையோர் அவசரமாக அங்கே ஆஜராய் விடுவர். குருதேவரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.